அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோர்ந்து போகிறோம். சிலருக்கு இந்த நாளில் எனக்கு இந்த அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் எனக்கு வாய்த்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கை மாறினால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொண்டால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வேத வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக இருக்க வேண்டும். நம் அந்த நாளின் காலை ஆரம்பிக்கும் போது நாம் தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வேலை ஆரம்பிக்கும் போது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். படிப்பு ஆரம்பிக்கும் போதே தேவனிடத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும். தொழில் ஆரம்பிக்கும் போதே தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நாம் முதலாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், அவரை நேசித்தால், அவரை தேடினால், பின்வரும் நாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு அழகான வார்த்தை. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த காலை நேரத்திலே நாம் அதிகமாய் ஆண்டவரை முதலாவது இடத்துக்கு கொண்டு வருவோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ, தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ, நம்முடைய ஏக்கங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ, அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே முதலாவது தேவனை நாம் கொண்டு வந்தோமானால் நிச்சயமா நம்முடைய எல்லா காரியத்திலும் 1 by 1 தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். காரணம், நாம் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்பார். அதிலும் ரொம்ப அழுத்தமாய் கேட்பார், இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பார். பாருங்கள், பேதுருவின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை வைத்து தேவன் பலமாய் பேதுருவை உபயோகப்படுத்தினார். அவர் முதல் பிரசங்கத்திலே 3000 5000 பேரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். சப்பானிகள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் மாறுதலை கொண்டு வந்ததற்கு காரணம் பேதுரு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது இடத்திலே கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் கர்த்தரை முதலாவது இடத்திலே வைத்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை, அவர்கள் விரும்புகிற காரியம், அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவனை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவரே யோசிப்பார், என் பிள்ளைகள் என்னை முதலாவது காரியமாய் முதலாவது இடத்தில் வைத்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு உலக சூழ்நிலை பாருங்கள், தேவனுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிற காரியம் குறைந்து கொண்டே வருகிறது. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், டிசம்பர் மாதத்துல நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அடுத்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் வேண்டும், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, இந்த வரப்போகிற வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துல எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஜெபம் கொஞ்ச நாள் ஓட ஆரம்பிக்கும். ஏப்ரல் மே வரும்போது அப்படியே குறைஞ்சிடும். திரும்ப அவங்க ஆகஸ்ட் செப்டம்பர் வரும்போது அது ஒரு வசனம், ஒரு அதிகாரம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே குறைஞ்சிடும். திரும்ப டிசம்பர் மாசத்துல தட்டி எழுப்ப ஆரம்பிப்பார்கள். ஆனால் டிசம்பர் மாசத்துல சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ போராட்டம், இவ்வளவு சஞ்சலம் வந்தது, ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த காரியத்தில எல்லாம் அற்புதம் செய்யலன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம், ஜனவரியில் ஒப்பு கொடுத்த காரியத்தை டிசம்பர் வரைக்கும் நாம் காத்து கொண்டோமானால் நிச்சயமா பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அருமையான சகோதரா சகோதரி, முதலாவது தேவனை தேடுவோம், தேவன் நிச்சயமாய்
நம்முடைய வாழ்க்கை முதலாவது எடுத்து நிலை நிறுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் முதலாவது இயேசுவா இருக்கட்டும், பரிசுத்தாவியானவராய் இருக்கட்டும், வசனமாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே முதலாவது கொள்ளுகிற போது ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அதை எல்லாம் நிறைவேற்றுவீராக. உம்முடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.